இந்தியாவிலே நாம தான் பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர் மனசார நம்புறாரு. இஸ் நாட் அ லீடர். இவர் வந்து ஒரு சிறந்த குடும்பத் தலைவர். குடும்பத்துக்கு ஒன்றுன்னா ததிங்கின தொம்னு குதிப்பார். ஃபேமிலி எதுவும் ஆகிடக்கூடாது. மிகச்சிறந்த குடும்பத் தலைவர். இவர் ஒரு நாளும் அரசியல் தலைவராக ஆக மாட்டார். அதனால தான் அதிகாரிகள் இவரை வச்சு சிஎம் வச்சு ஒரு வீடியோ போட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கோமாளித்தனமான பட்ஜெட்டை போட்டுட்டு இதுக்கு பெருமையாக வீடியோ வேற போடுறாரு. இவர் என்னப்பா சொல்கிறது? இது கிறுக்குத்தனமாக சிரிக்கிறார்கள் என்பது இவருக்கு புரியல. அதில் ஒரு ஆபத்து இருக்குது. இவங்க அந்த ஆபத்தை உணரல. தங்கம் தென்னரசு உணர்ந்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இது குறித்து பேசும்போது இது பிரிவினைவாதம்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. கவனிச்சிங்களா? பிரிவினைவாதம்ட்டு ஏன் செடிஷன் சொன்னாங்கன்னு புரியுதா? நீங்கள் இந்தியாவின் ஒரு அங்கம். உங்களுக்குன்னு தனியாக கரன்சியாக வச்சுருக்கீங்க. உங்களுக்கு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண தெரியணும். உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாது. அவங்க என்ன கொண்டு வந்து காட்டுறாங்களோ அதை தான் பார்ப்பீங்க. அதிலேயே கீழே எப்படி உங்களை விமர்சித்திருக்கிறார்கள் என்பதையும் சேர்த்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அல்லவா? பெரிய சிந்தனை சிற்பி எஸ்தர் டஃபலோ அரவிந்த் சுப்ரமணியத்தை கூட டிஸ்கஸ் பண்ணுறாரு. இவரோட பணியாற்றிய அதிகாரிகள்கிட்ட கேட்டு பாருங்கள். எந்த ஃபைலை பற்றியும் தெரியாது அவருக்கு. எந்த ஃபைலை பற்றியும் தெரியாது. அப்புறம் சார் வீடியோ பார்த்தீங்களா? பார்த்தேன். ஆக அருமையான வீடியோ. எனக்கு உண்மையிலேயே அந்த வீடியோ பார்க்கும்போது மனசு வருத்தமாக தான் இருந்துச்சு. நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கே சந்தேகமாக இருக்கும், அது எப்படி ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கும் அப்படின்ட்டு. கலைஞர் கருணாநிதி மக்களோடு உரையாடுவதற்கு, குறிப்பாக தொண்டர்களோடு உரையாடுவதற்கு உடன்பிறப்புக்கு கடிதம் என்ற ஒரு விஷயத்தை வைத்திருந்தார். ஒரு ஒரிஜினல் திங்கர். அப்படி இல்லைன்னா நேர்லேயே மீட் பண்ணுவார். அந்த உடன்பிறப்புக்கு கடிதன்றத கட்சி தொண்டனுக்கும் தனக்குமான ரிலேஷன்ஷிப்பாக அவர் அதை பார்க்குறாரு. இன்னொன்று நரேட்டிவை தொண்டனுக்கு கொடுக்குறாரு. இப்போ நம்ம வந்து இந்த பட்ஜெட் சரியில்லைட்டு விவாதம் பண்ணோன்னா அவரே உடன்பிறப்பே அறிவாயா நமது பட்ஜெட்டை பற்றி இப்படி ஏசுகிறார்கள், அதுக்கு பதில் அப்படின்ட்டு எழுதுவார். இவருக்கு எழுத வராது, படிக்கவும் வராது. படிப்பு பழக்கமே கிடையாது இந்த குடும்பத்துக்கே. கருணாநிதி தவிர யாரும் இந்த குடும்பத்தில், கனிமொழி அவர்கள் விதிவிலக்கு, அவர் கவிஞர், புத்தகம் படிக்கிற பழக்கன்றது உங்கள் குடும்பத்தில் யாருக்கும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர்கிட்ட இந்த ஐடியா சொல்லியிருக்காங்க. சார், நவீன யுகம் வீடியோ போட்டால் யூத்தை ஃபுல்லாக ரீச் பண்ணிடலாம். நீங்கள் என்னொன்று காஸ்டியூம்ஸில் பார்த்தீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி 45 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார்ட்டியர் வாட்ச் அவனை கட்டிக்கிட்டு வந்து உட்காந்து இவர் பாட்டுக்கு ஒரு இஷ்டத்துக்கு பேசியிருக்காரு. எனக்கு அதில் ரொம்ப கடுப்பாக்கின ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு ஒரு விஷயம் கடுப்பாகிடுச்சு. நீங்கள் சொல்லுங்கள், நான் முடிக்கிறேன், அதுக்கப்புறம் சொல்லுங்க. பக்கத்தில் நியூஸ் பேப்பர்லாம் வச்சுருக்கிறாரு. ஓகேவா? ஆங்கில ஏடுகளே இப்படி எழுதியிருக்கின்றன, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இப்படி போட்டிருக்கின்றன. அது கிராஃபிக்ஸ் ஒன்று, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட அந்த இமேஜ். இது போல் ஹிந்துவில் இப்படி எழுதியிருக்கு, எக்ஸ்பிரஸில் எழுதியிருக்கு, டெக்கான் கணக்கில் எழுதியிருக்கு அப்படின்னு போடுறாரு. இந்த செய்திகளை எல்லாம் இவர்கள் எப்படி வரவழைத்தார்கள்ன்றது இன்றைக்கி ஊடகங்களை கவனிச்சுட்டு இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். டிஐபியிலேருந்து ஃபோன் வரும், சார் சிஎம் கொஞ்சம் விருப்பப்படுறாரு. இப்போ அடிக்கடி இதை வரை சேர்த்துக்கிறாங்க. உடம்பு சரியில்ல, அது புச்ச மாதிரி இது கொஞ்சம் செஞ்சு கொடுங்க உடனே. அப்புறம் நீங்கள் எடிட்டர் இருந்தால் என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் முடியாது, குப்பை மாதிரி இருந்துச்சு பட்ஜெட்டு, அப்படி தான் நான் போடுவேன்ட்டு சொல்லுவாங்களே எடிட்டரு. விளம்பரம் வரணும். உங்ககிட்ட நான் ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன சார் ஃபேவராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டேன். இவ்வளோ ஃபேவராக போட்டிருக்காங்களே சார் பட்ஜெட்டில் ஒன்றுமே கேட்கும்போது, இந்த பேப்பர் மட்டும் இல்லைப்பா எல்லா பேப்பரையும் அப்படி தான் வந்து போதுமா அப்படின்னு நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க. சொல்லுங்க, ஞாபகம் இருக்கா? என்ன ரீசன்னா, இப்போ இந்த சிப்காட்டுக்கு நிலம் எடுப்பு, டிட்கோக்கு நிலம் எடுப்பு, பரந்தூருக்கு நிலம் எடுப்புன்னா அந்த யார் யார் நிலத்தை எடுக்கிறாங்கன்றதெல்லாம் நோட்டிஃபிகேஷனாக பப்ளிஷ் பண்ணும். 6-7 பக்கத்துக்கு விளம்பரம் வரும். யோசிச்சு பாருங்கள். ஃபுல் பேஜ் நான் சொல்கிறது இவ்வளோண்டு விளம்பரம் இல்லை, வரி விளம்பரம் கிடையாது. ஃபுல் பேஜுக்கு ஆட் வரும். அந்த விளம்பரம் வந்துச்சுன்னா 4 நாள் ஓட்டிடுவாங்க ஒரு செய்தித்தாள். அதனால் இவர்கள் செய்தித்தாள்கள் முழுமையாக சார்ந்திருக்கின்றன. இத்தனைக்கும் இதெல்லாம் தாண்டியும் பேலன்ஸ்டாக மீடியா ஓரளவுக்கு எழுதுகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பட்ஜெட் தானே எழுதி தொலைச்சிட்டு போ. சாதாரண பாமரனுக்கு கூட நம்ம டீட்டெயிலாகவே விவாதிச்சிருக்கோம் பட்ஜெட் பற்றி. பாமரனுக்கு கூட இவங்க பூரா தேர்தல் அறிக்கை மாதிரி பட்ஜெட் போட்டிருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். எதிர்க்கட்சிகள் ஒன்று விடாமல் இந்த பட்ஜெட்டை கடுமையாக விமர்சித்து விட்டன. அப்போ அந்த செய்தித்தாள்களில் இருக்கக்கூடிய எடிட்டருக்கு தெரியாதா? இதை ஒரு சான்றாக எடுத்துகிட்டு வந்து நம்மகிட்ட சர்டிஃபிகேட்னு காட்டுறாரு. ஃபஸ்ட்டு அதுவும் எப்படி சொல்கிறாருன்னா, ஏடுகள் இப்படி பாராட்டியிருக்குன்னா எதிர்க்கட்சிகள் பேப்பர் படிக்கணுமா? அவங்க படிக்கிறாங்க, நீங்கள் தான் படிக்கிறது இல்லை. இவங்க மாலதி சொன்ன மாதிரி எடுத்த உடனே போய் காட்டுறது. சார் பார்த்தீங்களா எவ்வளோ உங்களுக்கு இது லைக்ஸு அல்லது சார் அப்படின்னோடனே, அப்படியா ரைட்டு போட்டுருவோம் ஒரு வீடியோவை என்று இவர் ஒரு கனவுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நான் கூட வந்து சார் எப்படி கன்வின்ஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போதான் தெரியுது சார். பாருங்க சார், நம்ம ரூ போட்டது நேஷனல் மீடியாலே வந்திருக்கு. கரெக்டு, நீங்கள் சொன்னீங்களா? இது கிறுக்குத்தனமாக சிரிக்கிறார்கள் என்பது இவருக்கு புரியல. அதில் ஒரு ஆபத்து இருக்குது. இவங்க அந்த ஆபத்தை உணரல. தங்கம் தென்னரசு உணர்ந்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இது குறித்து பேசும்போது இது பிரிவினைவாதம்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. கவனிச்சிங்களா? பிரிவினைவாதம்ட்டு ஏன் செடிஷன் சொன்னாங்கன்னு புரியுதா? நீங்கள் இந்தியாவின் ஒரு அங்கம். உங்களுக்குன்னு தனியாக கரன்சியாக வச்சுருக்கீங்க? இல்லை. தனியாக கரன்சி வச்சிங்கன்னா என்ன சிம்பிள் வேணாலும் நீங்கள் போட்டுக்கங்க. அது தனி நாடுப்பா, அவங்க இஷ்டத்துக்கு வாரம் ஒரு கரன்சியை மாற்றிட்டு இருப்பாங்கன்னு நீங்கள் சொல்லலாம்.
நீங்க இந்தியால ஒரு அங்கம். அப்ப இந்தியாவின் சின்னமான, இந்திய ரூபாயின் சின்னமான அந்த 6 சிம்பல நான் ஏத்துக்க மாட்டேன். நான் தனியா ரூ போடுவேன்ட்டு நீங்க சொல்றது அந்த இந்திய ஒன்றியத்திற்கு எதிரான செயலா இல்லையா? ஆமா. இது பிரிவினைவாதம்ன்ட்டு சொல்லியிருந்தாங்க. தங்கம் தென்னரசு நாங்கள் ஒற்றுமையை வலியுறுத்துவர்கள்னு ஒரு உருட்டு ஓட்டியிருந்தாரு. அதற்கு பிறகு இவர் வந்து நிதியமைச்சர் பிரிவினைவாதம்னு சொன்னதுக்கு பிறகு இப்படி சொல்றாங்கன்னா எவ்வளோ பெரிய ரிஸ்க் இது? கிட்டத்தட்ட இந்தியன் கரன்சியை நான் ஏத்துக்க மாட்டேன்ற பொருள் தானேப்பா அது. அதில இருக்க ரிஸ்க்க அடங்கிக்காம திருப்பி நம்ம சரியான ஒரு ஹிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இத பெருமையா அவங்க தான் எழுதி வைக்கிறாங்களே. படிக்க வேணாம். உங்களுக்கு சோசியல் மீடியா அக்கவுண்ட் யூஸ் பண்ண தெரியணும். உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாது. அவங்க என்ன கொண்டு வந்து காட்டுறாங்களோ அத தான் பார்ப்பீங்களா நீங்க? அதிலேயே கீழ எப்படி உங்களை விமர்சித்திருக்கிறார்கள் என்பதையும் சேர்த்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அல்லவா? இல்ல அப்டின்னா வந்து கழிவு நீர் வண்டி அந்த ஊழல், அப்ப பார்த்தா கழிவறை ஊழல், கழிவறை ஊழல்லாம் டைம்ஸ் ஆஃப் இந்தியால நீங்க ஏடுகள படிச்சீங்களா? டைம்ஸ் ஆஃப் இந்தியால தான் வந்திருந்துச்சு அந்த ஊழலு. கழிவறை டாஸ்மாக் ஊழலு. ஊழல். நாம கேட்கலாம். நீங்க படிச்சீங்களா? நீங்க படிச்சு கொஞ்சம் நீ யோசிச்சு பாருப்பா. டெய்லியும் தினமலர படிச்சா நாட்டு நடப்பு தெரியுமா தெரியாதாப்பா? சொல்லுப்பா. தெரியும். ஒரு ஆட்சியின் மீது என்ன குறையோ அதைத்தான் முதலில் நீங்கள் ஒரு ஆட்சியாளர் தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே சொல்றானா, பொய் சொல்றானான்றத தெரிஞ்சுக்கங்க நீங்க. கருணாநிதி துக்ளக்க தான் முதல்ல படிப்பாரு. தீக்கதிர படிப்பாரு. தெரியுமா? துக்ளக் தீக்கதிர படிச்சுட்டு துக்ளக்ல ஒரு 2 பேஜுக்கு வந்து இந்த சோஷியல் இஷ்யூஸ் வரும். லோக்கல் இஷ்யூஸ் வரும். இங்க இந்த குழா சரியில்ல. இங்க ரோடு மோசமா இருக்குன்ட்டு வரும். உடனே கூப்பிட்டு இத சரி பண்ணிட்டு சோக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு அவங்க செக்ரட்டரிட்ட சொல்லுவாரு. நீங்க படிக்கிறீங்களா முதல்ல? அ? நீங்க தினமலர டெய்லி படிச்சுட்டு வந்தீங்கன்னா, அது உங்களுக்கு எதிர்க்கட்சி நாளேடு. நான் மறுக்கல. அப்ப அவன் என்ன சொல்றான், அதுல உண்மையா இல்லையான்றத நீங்க தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? என்னமோ எங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்குறீங்க. எதிர்க்கட்சிகளுக்கு சொல்லிக் குடுக்குறீங்க. எதிர்க்கட்சிகள் ஏடுகளை எல்லாம் படிக்கணும். எத எழுதி குடுத்தாலும் படிக்கிறது. முன்னாடி டெலிபிராம்ப்டர்ல வச்சு டயலாக் எழுதி குடுத்தா இவரு பாட்டுக்கு பேசின்னு இருப்பாரு. ஷூட்டிங்க்கு. இல்ல நான் ஒண்ணு கேட்க விரும்புறேன். இப்ப கருணாநிதி அவர்கள் வந்து அந்த லெட்டர் மூலமா, கடிதத்தின் மூலமா வந்து உடன்பிறப்புகளுக்கு வந்து தொடர்ந்து ஒரு கனெக்ட்ட உருவாக்க நெனச்சாரு. அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொன்னீங்க. இந்த வீடியோ என்பது வந்து ஒர்க் அவுட் ஆவலையா? ஒரு கனெக்ஷன ஏற்படுத்தலையா? தொண்டர்களுக்கும் வந்து ஒரு திமுக வீடியோ தலைவருக்கும். மூலமாக நீங்கள் பச்சையாக பொய் சொன்னீர்கள் என்றால் எப்படி கனெக்ட் உருவாகும்? நான் சொல்றேன். கிட்டத்தட்ட 10 வருஷமாக பிரதமர் திரு மோடி அவர்கள் மன் கி பாத்ல பேசிட்டு இருக்காரு. என்ன கனெக்ட் உருவாச்சு? இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினர் கூட மோடி அவர்கள் மன் கி பாத்ல பேசும்போதெல்லாம் பெரிய எல்இடி ஸ்கிரீன் வச்சு வாங்க எல்லாரும் பார்க்கலான்னு இவங்களும் உட்கார்ந்து கேட்டு அந்த வீடியோலாம் எடுத்து போடுறாங்க. என்ன கனெக்ட் உருவாயிடுச்சு? வளர்ந்திருக்கணுமா இல்லையா? பொய் எவ்வளோ நாளுக்குப்பா அரங்கேறும்? இப்போ நீங்க சொல்லுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு என்ன காண்டான விஷயம் என்ன? இல்ல பட்ஜெட்டுக்கு முன்னாடி மாலை 6 மணிலேருந்து 10 மணி வரை வந்து ரகுராம் ராஜன், அந்த எஸ்தர் டெஃபுல்லோ, ஆ. அதுக்கப்புறம் சுப்பிரமணியம் அப்படின்னு ஆ. சொல்லிட்டு, இந்த மாரி பொருளாதார அறிஞர்கள்லாம் கூட சேர்ந்து பேசி கலந்து ஆலோசித்து விட்டது தான் வந்து இந்த பட்ஜெட்டையே உருவாக்குனாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு புரியுமா முதல்ல அவருக்கு? இதெல்லாம் பேச வேணான்னு பார்க்குறேன். வாயத்தான் புடுங்குறாரு அவரு. புரியுமா உங்களுக்கு முதல்ல? இல்ல அந்த வீடியோல அப்படி இருந்துச்சு. இல்ல ஆ? என்ன கேள்வி என்னன்னா, கேள்வி வந்துரும். இந்த பட்ஜெட்ட வந்து எப்படி தயாரிச்சீங்க? ஆ. முன்னேற்பாடுகள்லாம் ஆ. எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு ஆ. ஒரு கேள்வி வந்தது. ஆ. அதுக்கு வந்து பதில் சொல்றாரு. ம். ஸோ இந்த மாரி சொல்றாரு. இவருக்கே சிரிப்பு வர வேணாமா? இப்படிலாம் பார்த்தா நம்மள பார்த்து சிரிப்பாங்கன்னு தோண வேணாமா? நீங்க கேட்டீங்களே இந்த ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டுச்சான்னு. இப்படி பச்சையா புழுகுனா எப்படிப்பா ரிலேஷன்ஷிப் ஏற்படும்? எல்இடில வந்து பட்ஜெட்ட ஒளிபரப்புறாங்க. அப்பயே மக்கள் பார்க்கல. ஆ. அது தெரிய வேணாமா? என்ன நடக்குதுன்னு தெரிய வேணாமா? நான் சொன்னேன்ல, இந்த ஆள ஏமாத்துறாங்கன்னு சொன்னேன்ல நானு. ஆ? சார் 1000 ஸ்க்ரீன்ல போடலாம் சார்ன்னு சொன்னோனே, யோவ் எதுக்குய்யா? டிவில வருதுல்ல, மூடிட்டு உட்காருன்னு சொல்லணும் ஒரு சிஎம். இல்லையா? என்ன துட்டு அடிக்கிறதுக்கு நீ ஏற்பாடு பண்றியா? அதுல சார் சீமான் அவர் பேசின டைரக்ட் பிரஸ் மீட் வேற வந்திருக்கு. வந்திருக்காரு திரு பழனிசாமி அவர்கள் அத நான் சொன்னான்னு நினைக்கிறேன். பார்த்தேன். சீமான் பேசுனத தான் எல்லாரும் பார்த்தாங்க. இவங்க பேசுறத பார்க்கல. இப்போ கொஞ்சம் இது நம்ம நகைச்சுவையா சிரிச்சுட்டு போயிரும். எவ்வளோ ஆபத்துன்னு யோசிச்சு பாருப்பா. நீ தான் சீஃப் மினிஸ்டர். உனக்கு ஒண்ணுமே தெரியல. நானும் மாலதியும் உன் செக்ரட்டரி. ஒண்ணுமே உனக்கு தெரியல. காலையில எந்திச்ச உடனே நாங்க 2 பேரும் பேசிக்குவோம். சரி என்ன லூசு இருந்தாலே, இன்னைக்கு இத கொண்டு போய் வைப்போம். அப்படின்னோனே நாங்க 2 பேரும் பேசி வச்சுட்டு, சார் இத பாருங்க சார். உங்கள பாராட்டி எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு பாருங்க சார் இன்ஸ்டால. என்று நாங்கள் உங்கள்ட்ட காமிச்ச உடனே, அப்படியா? அப்படின்ட்டு நீங்களும் எதை நீட்டினாலும் கையெழுத்து போட்டால், நானும் மாலதியும் சேர்ந்து எவ்வளவு கொள்ளையடிப்போம். இது எத்தகைய ஆபத்து? 8 கோடி மக்கள் நிர்வகிக்கிற ஒரு அரசாங்கம் அப்படி இருக்கலாமா? ஃபர்ஸ்ட்டு நான் இது சொல்றேன். காமன் சென்ஸ் வேணாமா? ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸுக்கு வர்றீங்க நீங்க. இன்னைக்கு டிஜிட்டல் யுகம். வாட்ச் நீங்க கட்டுறீங்க. இந்த கார்ட்டியர் வாட்ச் ரூ. 45,00,000ன்னு கூகுள்ல தேடி கண்டுபிடிச்சுருவாங்கன்ற அடிப்படை அறிவு உங்களுக்கு வேணாம்? எப்படி வந்துச்சு இது? வாங்குனீங்களா? ஏற்கனவே வாட்சுக்கு பில்லு என்கிட்ட ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து ஆச்சு ஞாபகம் இருக்கா? அப்ப திருப்பி நீங்க கட்டலாமா? அந்த கார்ட்டியர் வாட்ச் கோல்டு ஸ்ட்ராப்ல வரும். ஓகேவா? கோல்டு ஸ்ட்ராப்போட சேர்த்து ரூ. 45,00,000 இம்போர்ட் டியூட்டியோட சேர்த்து. இவரு அந்த ஸ்ட்ராப்ப ரிமூவ் பண்ணிட்டு பிளாக் ஸ்ட்ராப் போட்டுட்டு வச்சிருக்காரு. வாட்ச் என்ன வாட்ச்ன்றது தெரியாது. இத கட்டிட்டு சுத்துறீங்க. ஒரு குழந்தை மாரி, "இது சார் இத போட்டுங்க சார். ஜம்முன்னு இருக்கும் சார்ன்னு" கட்டிக்கிறது. நம்ம ஒரு முதலமைச்சர், ஒரு பெரிய பொறுப்புல இருக்கோன்றது இவருக்கு தெரியவே இல்ல. பெரிய சிந்தனை சிற்பி எஸ்தர் டஃபலோ, அரவிந்த் சுப்ரமணியத்த கூடலாம் டிஸ்கஸ் பண்றாரு. இவரோட பணியாற்றிய அதிகாரிகள்ட்ட கேட்டு பாருங்க. எந்த ஃபைல பத்தியும் தெரியாதுப்பா அவருக்கு. எந்த ஃபைல பத்தியும் தெரியாது. அப்படியா? கரெக்ட்டா? ஏன் இந்த அதிகாரிங்க ஆட்ட போடுறாங்கன்னு தெரியுதா? எதுன்னுட்டா கரெக்ட்டா? அப்படின்னு கேட்பாரு.
சார் கரெக்டாக இருக்கு சார், செக் பண்ணிட்டேன் சார், அவ்வளோதான். அதனால்தான் இவர் அந்த அதிகாரிகளை சார்ந்து இருக்கிறார். அதிகாரிங்க தான் இந்த ஆட்சி நடத்துறாங்கன்னு அவரே நம்புறாரு. இந்த அதிகாரிகள்லாம் திராவிட உணர்வுள்ள அதிகாரிகள். இன்னும் 25 வருஷத்துக்கு நம்மள முதல்வரா, நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் இன்ப நிதி வரைக்கும் சிஎம் ஆக்காம இந்த அதிகாரிகள் ஓய மாட்டார்கள்னு நம்புறாரு அவரு. இவங்க அதை பயன்படுத்திட்டு முட்டு சந்துக்கு இவரையும் கவர்மெண்ட்டையும் கூட்டு போறாங்க. போய் திருப்பி இந்த மாதிரி வீடியோ போடுறவன் பட்ஜெட்டை பத்தி என்ன சொல்றாங்க? ஏப்ரல் 2026 இருந்து நாங்க சரண் விடுப்பு கொடுக்குறோம்னு சொன்னோமே, தலைமைச் செயலக ஊழியர் சங்கம் அதை கண்டிச்சு அறிக்கை வெளியிட்டிருக்கேன். நம்ம வீடியோ போட்டா துப்ப மாட்டாங்கன்னு தெரியணுமா வேணாமாப்பா? இல்ல அதே பேப்பர்ல தானே சார் அதுவும் வருது. ஆ, நாளேட அப்ப நீங்க அதை படிக்க பிரிச்சு சொல்றீங்க. பார்க்கணும்ல நாளேட்ல. அவர் முதல் பக்கம் மட்டும் பார்த்துட்டாரு. அவ்வளவுதான். உனக்கு தெரியுதாப்போ? சரி. அங்க முன்னாடி டெலிபிராம்டர்ல என்ன ஓடுதோ பார்த்து டயலாக் பேசுறது, அவ்வளவுதான். சார் ஷார்ட் ஓகேன்னு போயிடுவாரு. இவர் படிக்கிறார், இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை படிக்கிறார். முதல்ல துணை முதல்வர் தினேஷ் தான் படிக்கிறார் உளவுத்துறை அறிக்கைகளை. உண்மையிலேயே எனக்கு வேதனையா இருக்கு. 8 கோடி மக்கள் கொண்ட ஒரு மாநிலத்தை இப்படி ஒரு பொம்மை முதல்வர் நிர்வாகம் செய்வது ஆபத்து. இதுல வந்து ஒரு 4-5 பொருளாதார அறிஞர்கள்லாம் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு ஆதரவா பேசியிருக்காங்க. அதையும் பாருங்க அப்படின்றாங்க. ஒரு 3 பேர் வந்து பேசுறாங்க. ஆ. இந்த பட்ஜெட் பிரமாதமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் வந்ததே இல்லை அப்படின்றாங்க. எப்படிப்பட்ட கனவுலகத்துல வாழ்ந்துக்கிட்டு தன்னையும் ஏமாத்திக்கிட்டு நம்மளையும் ஏமாத்த ட்ரை பண்றாரு தெரியுதா? இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம கண்ணை மூடிக்கிட்டு உலகம் இருண்டு விட்டது என்று நினைத்து கொண்டிருந்தால் இதற்கான விலையை நாம் கொடுக்க வேண்டியிருப்போன்றது அவர் உணரவே இல்லை. நான் உள்ளபடியே சொல்றேன், இந்தியாவிலே நாம தான் பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர் மனசார நம்புறாரு. ஆக்சுவலா இவங்க வந்து பேசிக்கிறாங்க சார். திமுக அரசு வந்து சுகாதாரத்துல நம்பர் 1, தமிழ்நாடு பாதுகாப்புல நம்பர் 1 இருக்கு. கல்லூரிகள்ல வந்து நிறைய கல்லூரிகள் வந்து உள்ள வந்திருக்கு. அதனால நம்பர் 1 சொல்றாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே அது வரல. ஏற்கனவே 10 ஆண்டுகள் வந்து அதிமுக ஆமா. ஆட்சியில இருந்தாங்க. அதோட தாக்கம் தான் இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த 5 வருஷத்தோட தாக்கம் அடுத்த ஒரு 5 இல்ல 10 வருஷத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். லைக் டிக்ளைனா ஆகும்னு சொல்றேன் நான். இது நடக்கும் அது. நடக்கும். இவருக்கு அந்த விஷனே இல்லை. இவர் லீடரே கிடையாதுப்பா. ஃபர்ஸ்ட் இஸ் நாட் அ லீடர். இவர் வந்து ஒரு சிறந்த குடும்பத் தலைவர். குடும்பத்துக்கு ஒன்றுன்னா ததிங்கின தொம்னு குதிப்பார். ஃபேமிலிக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. மிகச்சிறந்த குடும்பத் தலைவர். இவர் ஒரு நாளும் அரசியல் தலைவராக ஆக மாட்டார். அதனால தான் அதிகாரிகள் இவரை வச்சு சிஎம் வச்சு ஒரு வீடியோ போட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க. உள்ளபடியே மனசு வருத்தமாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் அதோடு கூடுதலாக சேர்த்து அந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் தலைவர் தோழர் தமிழ்ச்செல்வி அவர்கள் 1/4/2026 முதல் அந்த சரண் விடுப்பு சலுகை அறிவித்தது தொடர்பாக அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் அதை குறிப்பிடணும்னு விரும்புகிறேன். ஆட்சிக்கு வரமாட்டோம்னு சொல்லிட்டு அது பரவாயில்ல. வரமாட்டோம்னு சொல்லிட்டு தான் நீங்கள் கொடுக்குறீங்க. இன்னொரு அரசாங்கம் போட வேண்டியது. இப்போது ஏமாற்றும் நோக்கத்தோடு இந்த பட்ஜெட்டில் இந்த அறிவிப்பை நீங்கள் வெளியிட்டிருக்கீங்க. எதிர்க்கட்சி தலைவர் பதவி கூட உங்களுக்கு கிடையாது போன்ட்டாங்க. முன்னாடி சொன்னாங்களே எதிர்க்கட்சி தலைவர் பதவி பரிசு தர்றான்ட்டு. எதிர்க்கட்சி தலைவர் கூட உங்களுக்கு வராது. கிட்டத்தட்ட சாபம் மாதிரி விட்டுருக்காங்க. இதை நீங்கள் படிக்க வேண்டாமா? உங்க கவர்மெண்ட்ல வேலை செய்யுது. உங்க கவர்மெண்ட் தான் சம்பளம் உங்கள் கீழே இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர், நீங்கள் முதல்வர், தொடக்கூட முடியாது அவங்களால. ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ 1/4/2026 வாங்கிக்கங்கன்னு சொல்றாங்க சரண் விடுப்பை. இப்போ இவங்க போட்டது இந்த 1 இயர்க்கான பட்ஜெட் தான் இல்லை சார்? மார்ச் 26 வரைக்குமான பட்ஜெட்டுமா இது? ஏப்ரல் 26 இருக்கிறதுக்கான பட்ஜெட்டு தேர்தல் முடிந்த பிறகு வரும் அரசாங்கம். அது திமுக அரசாங்கம் கூட இருந்துட்டு போட்டோம். அப்போது தான் நீங்கள் அறிவிப்பு வெளியிட முடியும். அவங்க சொன்னதில் எங்க ஜனவரி மாதமே மார்ச் பிப்ரவரி மார்ச்சில் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துடும். நீங்கள் எப்படி கொடுப்பீங்க இந்த சலுகைன்னு கேட்குறாங்க. இப்படி ஒரு கோமாளித்தனமான பட்ஜெட்டை போட்டுட்டு இதுக்கு பெருமையாக வீடியோ வேற போடுறாரு. இவர் என்னப்பா சொல்றது? அத்தனை பேரும் இவரை சுற்றி இருப்பவர்கள் அத்தனை பேரும் இவரை வைத்து ஏமாற்றிக் அதான் சார், கொண்டிருக்கிறார்கள். 2026 தேர்தல்ல மீண்டும் வரமாட்டோம்னு தெரிஞ்சே இப்படியான ஒரு பட்ஜெட்டை போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க சார். அது சொல்லலாம். நான் அதை மறுக்கலை. நம்ம விரிவாக வந்து என்னென்ன அறிக்கைகள் செயல்படுத்தப்படவில்லைன்றதை பேச போகிறோம். யார் எது கேட்டாலும் இவர்கள் வந்து 2021 தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்களா இல்லையா? வாக்குறுதியை சொன்னாங்களா இல்லையா? டீசலுக்கு லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சிங்கன்னா எவ்வளோ பெரிய லாஸ் கவர்மெண்ட் ஏற்றுக்கணும் தெரியுமா? சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியன்றது இருக்கட்டும். இன்னொன்று எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப மோசமாக தோன்றியது பழைய இப்போ ஓய்வூதிய திட்டம். 2003 ஒரு அரசு ஊழியர்கள்ட்டேருந்து பிடிச்ச பணத்தை எல்ஐசியில் நம்ம கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணிடுச்சு. எப்படி எடுப்பீங்க இதை? எடுத்தால் எல்ஐசி கொலாப்ஸ் ஆகும். எல்ஐசி அந்த ஃபண்டை ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிருக்கு. எவ்வளோ பெரிய சிக்கல் தெரியுதா? எப்படி மாற்றுவீங்க அதை? பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு அமல்படுத்துங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு குழு அமைக்கிறாங்க. அதை பத்தி விசாரிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஏவா வேலு அவர்களுடைய தலைமையில குழு அமைச்சாங்க. ஸோ அந்த எல்லா டைமுமே அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஏமாற்று வேலை ஏமாற்று வேலை. ஏமா அவங்களுக்கு அரசு ஊழியர்கள்மா கூலி தொழிலாளிகளா அவர்கள்? தெரியாதா? குழு எதுக்கு போடுறீங்கன்றது தெரியாதா அரசு ஊழியர்களுக்கு? சிம்பிள் சார். அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்க போகுதுன்னா வேலை அவங்களுக்கு தான் வரும். இண்டிகேஷன் அரசு ஊழியர்கள் அவங்க தானே இப்போ அந்த குழுவில் இருப்பாங்க. குழு இல்லை சார். இந்த மாதிரி வந்து நம்ம பழைய ஓய்வு திட்டம் இல்லை அந்த 15 நாள் சடன் விடுப்புன்னு நீங்கள் ஒரு விஷயம் சொன்னாங்களா? அப்போ அந்த டாக்குமெண்ட்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க தான் எடுப்பாங்க. நிதித்துறையில் தான் நீங்கள் அதை பண்ண போறீங்க. எவ்வளோ இம்ப்ளிகேஷன், ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன் அவங்களுக்கு தெரியாதா? லியோ சொன்னது போல தீ மாதிரி பரவாதா? எம்ப ஃபைல்லாம் கேட்டிருக்காங்கப்பா, பல ஃபைல் கேட்டுருக்காங்க வரப்போகுது அப்படின்ட்டு தெரியாதா அவங்களுக்கு?
எந்த நடவடிக்கையும் எடுக்காம நீங்க இப்ப வந்து சரண் வெடிப்பு, அதுவும் அறிவிப்பாவே வந்து 1/4/2026 கொடுக்குறோம்னா உள்ளபடியே இது வேண்டும் என்றே அவர்களை எரிச்சலூட்டும் செயலாகத்தானே அவர்கள் பார்ப்பார்கள். அது சரியும் கூட. ஜாக்டோ ஜியோ அமைப்புகளோட தலைவர்களை கைக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான அதை சொல்லியிருந்தாங்க அந்த அறிக்கையில். நீங்க கைக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க போராட்டத்தை நிறுத்து போக செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள். எதிர்க்கட்சி தலைவர் கூட கிடையாது போங்க. அதுக்கு தான் சொன்னாங்க. அது சார் இந்த மாதிரி அறிக்கை விடுறாங்க, வேற என்ன பண்ண முடியும் அரசு ஊழியர்களால்? அறிக்கை விடுறாங்க, சாப்பிட்றாங்க, லைக் நீங்கள் வந்து ஓட்டே போட மாட்டேங்கன்னு வச்சுக்கலாம் அரசு ஊழியர்கள். அது எந்த மாதிரியான தாக்கத்தை தேர்தலில் ஏற்படுத்தும்? ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லா தேர்தல்களிலும் பார்த்தீர்கள் என்றால் தபால் ஓட்டுகளில் திமுக முன்னிலை வைக்கும். பார்த்துருக்கிறீர்களா? தபால் ஓட்டுகள் ஒரு கணிசமான ஓட்டுகள் இருக்கும். இந்த நெக் டு நெக் ஃபோட்டோ ஃபினிஷ், நெக் டு நெக் ரேஸு இருக்கக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா 500 ஓட்டுகள் 600 ஓட்டுகள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த தபால் ஓட்டுகள் பெருமளவில் கை கொடுக்கும். டி நகர்லலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சட்டப்பேரவை தொகுதியில் டி நகரில் அதிமுக வேட்பாளர் தோற்றது வெறும் 45 வாக்குகள். அப்போ தபால் வாக்குகள் எவ்வளோ பெரிய ரோலை ப்ளே பண்ணும் பாருங்கள். அது முக்கியம். இன்னொன்று நம்ம இதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அரசு ஊழியர்கள் தான் அரசுக்கும் மக்களுக்குமான பாலமாக இருப்பவர்கள். அரசு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்க ஒரு சொன்னார்னா ஒரு இந்த எளிய கடைநிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஏதோ படித்த ஒரு அதிகாரி சொல்கிறாருன்னு நம்புவாங்க. போய் தப்பி தவறி போட்டுறாதீங்க அவ்வளோதான் ஒன்றும் கிடைக்காதுன்ட்டு சொல்லி அனுப்புவாங்க. நீங்க தான் சொல்லியிருந்தீங்க ஆல்ரெடி இன்ஃபேமஸ் ஆக்கலாம் 1000 ரூபாய் அடுத்த வருஷத்துல வராது. பார்த்துக்கோங்க. ஏமாத்துறாங்க பிடுங்க போகிறாங்கன்னா சிஎம் போய் சொல்லிட்டு இருப்பாரா இல்லை நாங்கள் கொடுக்க போகிறோன்னு. அதிகாரி சொல்கிறதான் நம்புவாங்க ஜனம். அண்டு இப்படி பொய்ய சொல்லி அவரும் தன்னையும் ஏமாற்றிக்கிட்டு மக்களையும் ஏமாற்றிக்கிட்டு கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கு.